ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எக் கறி ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, லவங்கம், இலை, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்த பிறகு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு இது கொஞ்சம் வதங்க லேட் ஆகும், அதனால் நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு பெரிய தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் வெள்ளை ரெயினாக இருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன். செம்ம ரெயின் வெள்ளை இங்கே, ஸோ அதனால் ஒரு சூடான கறி தான் பார்க்குறோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு என் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் என்ன போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். மீன்வாயில் பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் ஒரு 3 எக்கு ஊற்றி நல்லா பொரிக்க போகிறோம். அது சின்ன சின்னதாக இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய எக்காக பொரிச்சிக்கலாம். அப்போ தான் குழம்புல கூட நல்லாயிருக்கும். இந்த சமயம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம அந்த பொரிச்ச எக்கை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.